ஸ்னேகாவுக்கு வந்து செம்மையா ஒரு அறை விடுறாங்க அந்த அமைச்சரோட ஒய்ஃபு. அதனால ஸ்னேகா என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. "ஏன் மேடம் என் பொண்ண அடிச்சீங்க? உங்க பொண்ண அடிக்காம என்ன பண்றது? உங்க பொண்ணு பண்ணி வச்ச வேலைக்கு என் வீட்டுக்காரோட உயிரே போயிருக்கும். அந்த மாரி பண்ணி வச்சுட்டா. இவளாம் ஒரு பொண்ணா? நீலாம் டாக்டரா இருக்க தகுதியே கிடையாது." அப்படி சொல்லிட்டு செமையா திட்டி போயிடுறாங்க. அமைச்சரும் செமையா திட்டுறாரு. உடனே வந்து ஸ்னேகா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்றாரு. பண்ணியிருக்க மாட்டாளா? இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாட்சியும் வந்து நிரூபிக்கிறாங்க. அத பார்த்து அவங்க அப்பா அதிர்ச்சியோட, "என்னம்மா ஸ்னேகா இதெல்லாம்?" அப்படின்னோனே, சாரிங்க என் பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டா, தயவுசெய்து மன்னிச்சிடுங்கன்னு. மன்னிக்கக்கூடிய விஷயம் அவங்க பொண்ணு பண்ணியிருக்கா. இதுக்கப்புறம் டாக்டர் தொழிலுக்கு உங்கள் பொண்ணு இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் நடக்கிறதே வேறு. அவளோட முதல் லைசன்ஸை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேருமே. சார் சார் ப்ளீஸ் சார் சொன்னால் கேளுங்க. நீங்களாம் எக்ஸ்கியூஸ் கேட்க அருகதே கிடையாது. மரியாதை இருந்துக்கங்க. இல்லைன்னா உங்கள் ஹாஸ்பிட்டலையே அடிச்சு நொறுக்க சொல்லிவிடுவேன் எங்கள் ஆளுங்களை அப்படின்றாரு. அமைச்சரோட பையன், "நீ அமைதியாக இருப்பா, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. உங்களால் அந்த சிவாவை என்ன பாடுபடுத்தியிருக்கோம் நாங்கள் தெரியுமா? இவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு சிவாவை பாவம் அவர் எதுவுமே செய்யாத ஒரு மனுஷனை நாங்கள் அந்த மாதிரி பாடுபடுத்தியிருக்கோம். எல்லாம் உங்களால் தான், எல்லாம் உங்கள் பொண்ணால் தான். உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரோட ஒய்ஃப் செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அமைச்சரோட பையனும் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த ஊர் பக்கமே உங்களை பார்க்கக்கூடாது, மரியாதை இங்கேருந்து போயிடுங்க. இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் ஏதாவது வந்து ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டை வந்து அனுபவிச்சிங்க, ஏதாவது பண்ணிங்க, அப்புறம் நல்லாவே இருக்காது உங்களுக்கு 2 பேருக்கும் அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. ஸ்னேகா என்ன பண்ணுறது ரொம்ப தவிக்கிறாங்க. எங்கள் ஸ்னேகாவுக்கு வந்து அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்க. அதனால் ஸ்னேகா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வந்து சிந்து தான். அந்த சிந்துவை என் வாழ்க்கையில் விடவே மாட்டேன். அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா. அந்த சிந்துவுக்கு ஏதாவது பண்ணுங்கப்பா. அந்த சிந்து காரணமோ இல்லையோ, ஆனால் நீ தான் தேவையில்லாத வேலை பண்ணி வச்சுருக்க. இப்போது நீ தான் அவஸ்தைப்படுற. அந்த சிந்துவை ஒரு பார்த்துக்கலாம். ஆனால் இப்போது கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கிறது தான் நம்ம 2 பேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இங்கே வந்து சிவா ரொம்ப சோகமாக இருக்கார். அதை பார்த்துட்டு வந்து பேச்சு கொடுக்கறதுக்காக வராங்க. நம்ம வந்து சிந்து வந்து சொல்கிறாங்க, "ஏங்க ஏன் டாக்டர் இவ்வளோ சோகமாக இருக்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை, நான் நம்பினவங்களாம் என்னை ஏமாத்துறாங்க. நம்புறவங்க எல்லாமே ஏமாத்துனா நான் எங்கே தான் போகிறது? யாரை தான் நான் நம்புறது?" அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிட்டுருக்காரு. "எனக்கு புரியுது டாக்டரே, ஸ்னேகா உனக்கு இப்படி பண்ணது. அதே மாதிரி என்ன ஃப்ரெண்டாக நினச்சேன் நானும் இப்படி பண்ணது. அதெல்லாம் உனக்கு வலிக்குது இல்லை டாக்டரே? எனக்கு புரியுது டாக்டரே. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரியுது. இல்லை சிந்து, உன்னை பற்றி நான் இப்போ சொல்லலை. ஸ்னேகா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. "சரி டாக்டர், இதுக்காக நீ இப்படியே சோகமாக இருந்தால் எப்படி? இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகணும். நான் எங்கே வேலைக்கு போகிறது? இதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போக முடியாதுல்ல. எனக்கு தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க லைசன்ஸை." "யார் சொன்னது கேன்சல் பண்ணியிருக்கானுங்க?" "ஓ, லைசன்ஸை ரத்து பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணதை. என்ன சொல்கிற சிந்து?" அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. "ஆமாம் டாக்டரே, உனக்கு தெரியாதா? இப்போ தான் ஆர்டர்லாம் வந்திருக்கு, வேணா நீ செக் பண்ணிக்கோ ஃபோனில்" அப்படின்னு ஒன்று ஃபோன் எடுத்து செக் பண்ணுறாங்க. உடனே வந்து ஃபோன் வருது அவருக்கு. இந்த மாதிரி உங்கள் லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகலை அப்படி சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு சந்தோஷம் தாங்கல. "எப்படி இருந்தலாம் சிந்து?" அப்படின்னு. எல்லாம் சிந்துவோட வேலை தான். சிந்து தான் போயிட்டு அமைச்சர்கிட்ட பேசி எல்லா விஷயத்தையும் புரிய வச்சுருக்கா. ஸ்னேகா பண்ண விஷயத்த சொல்லியிருக்கா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம வந்து அன்னபூர்ணி. அதை கேட்டு என்ன சொல்கிற சிந்து அப்படின்னு. "எனக்கு எல்லாம் தெரியும் டாக்டர், ஸ்னேகா தான் இதுக்கெல்லாம் காரணம். நீ என்ன தான் மறைச்சாலும் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்" அப்படின்றாங்க. இருந்தாலும் ஸ்னேகா அப்படின்னோடனே, "இங்கே பாரு டாக்டர், ஸ்னேகா உனக்கு தொடர்ந்து நிறைய தப்புகள் பண்ணியிருக்கா. அதனால தான் உனக்கு அவன் மேலே வெறுப்பு உண்டாயிருக்கு. உங்களுக்குள்ளே என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஸ்னேகா உனக்கு பண்ண துரோகத்தை என்னால் மன்னிக்கவே முடியாது. அதனால தான் அமைச்சர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அமைச்சரும் இப்போ நல்ல வழி பண்ணிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க வீட்டில் எல்லாரும். இதெல்லாம் பார்த்துருக்கோம் மகா செம்ம டென்ஷனாகி வராங்க சிவா கிட்ட. "சிவா, இங்கே என்ன நடக்குது சிவா? ஸ்னேகா தான் இதுக்கெல்லாம் காரணமா? நிஜமாப்பா சொல்கிற? இல்லை இவ சொல்கிறத கேட்டுட்டு நீ யோசிக்கிறியாப்பா?" அப்படின்னு. "இல்லை எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க மகா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சிவா வந்து கிளம்புறாரு. "டாக்டரே, உனக்கு புது ரூட்டி எங்கேயோ போட்டிருக்காங்களாமே ஹாஸ்பிட்டலில். இதுக்கப்புறம் ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டலுக்கு நீ போக மாட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சிந்து, இதுக்கப்புறம் ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டலுக்கு நான் போக மாட்டேன். எனக்கு வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்ல டியூட்டி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாரு. "எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சிந்து, ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்றாரு. "எனக்கு எது டாக்டர் தேங்க்ஸு?" அப்படின்னு. "இல்லை சிந்து, இவ்வளோ நாள் வரைக்கும் உன்னை பற்றி நான் வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அது எல்லாமே பொய்ன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நீ நல்லவ தான் சிந்து, நான் நம்புகிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. சந்தோஷப்படுறாங்க.